Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது Attack on Titans episode 15 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல ஜோயி கிட்ட எப்படி நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டானே, உடனே அவளும் ஆர்வமா சொல்ல உட்கார்ந்தா. அவ சொல்ல உட்கார்ந்தத பார்த்த உடனே அங்க இருந்த மத்தவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இவ எந்த அளவுக்கு முரட்டுத்தனமா கதகதையா சொல்லுவான்னு. கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு 5 டைம் டைட்டன்ஸ புடிச்சிருப்பாங்க. 5 டைமுமே இவங்க பண்ண எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டையும் திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்படியே கட் பண்ணி அவ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாள்ல, அந்த சீன்ஸை காட்டுறாங்க. கொக்கா மக்கா புடிச்ச டைட்டனை கழுத்துல கம்பியெல்லாம் சுத்தி அலேக்கா லாக் பெரிய ஆணியெல்லாம் அடிச்சு வச்சிருப்பாங்க. ஆனாலுமே அந்த டைட்டன் பாத்தீங்கன்னா இலிச்சாமேனி உட்கார்ந்துகிட்டு இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டா அந்த டைட்டன்ட்ட பேசி பாப்பான், கம்யூனிகேஷன் ஒர்க் ஆகுதான்னு. உன் பேர் என்ன, உனக்கு வலிக்குதா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ ஏன் இங்க வந்தேன்னு ரொம்ப பக்கத்துல போய் நின்னு கேஷுவலா பேசுவான். பாக்குறவங்க எல்லாம் மேடம் நீங்க ரொம்ப க்ளோஸா போறீங்க, வேண்டாம் பானுங்க. கேட்க மாட்டாளே. இதே மாதிரி இன்னொரு டைட்டன்ட்ட போய் வெதர் வேற சரியில்லை, நீ ஏதாச்சும் சாப்பிடுறியான்னு போய் கேட்பான். ஜஸ்ட் மிஸ் கபி இருக்கும். நல்ல வேலை எஸ்கேப் ஆயிட்டான். இதுக்கு முன்னாடி பார்த்த டைட்டன் பாத்தீங்கன்னா இழிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இந்த டைட்டன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் முறைச்சுக்கிட்டு இருக்குது. சரி, மொத்தத்துல இவ டைட்டன்ஸ் கிட்ட பேசி பார்த்ததுல அதுங்க கிட்ட கம்யூனிகேஷன் வேலைக்கே ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்பதான் அவ இன்னொரு கதை சொல்லுவா. ஒரு காலத்துல ஒரு ட்ரைப் கூட்டம் பாத்தீங்கன்னா மனுஷங்களையே வேட்டையாடி தின்னுட்டு இருந்தாங்க. சொல்ல போனா அவங்க டைட்டன்ஸ் கிடையாது, அவங்களுமே ஹியூமன் தான். மவுண்டன்ல பாத்தீங்கன்னா டீப்பான கேவ் இருக்கும்ல, அங்கதான் மறைஞ்சிருப்பாங்க. இன்கேஸ் அந்த வழியா தெரியாம ஏதாச்சும் டிராவலர்ஸ் வந்தாங்கன்னா அவங்கள உடனே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறது. அவங்க கிட்ட இருக்க வேல்யூபிள்ஸ் எல்லாத்தையுமே திருடுறது மட்டும் இல்லாம அவங்களையுமே மொத்தமா பொறிச்சு சமைச்சு சாப்பிட்டுருவாங்க. இப்படி இவ டைட்டன்ஸ் கிட்ட கதை சொல்லிட்டு இருக்கத பார்த்த உடனே மத்தவனுங்க எல்லாம் ஆரம்பிச்சிட்டாயா, எப்ப நிறுத்துவான்னு தெரியலங்கிற மாதிரி பேசுவானுங்க. சரி, இப்ப அந்த கதைக்கே போவோம். ஒரு 25 வருஷமா இதே மாதிரி அவங்க திருப்பி பண்ணிட்டே இருந்தாங்க. கணக்கு பண்ணி பார்க்கும்போது 500க்கும் மேல இந்த மாதிரி வழியில வந்தவங்க எல்லாத்தையும் கொன்னு தின்னு இருக்கானுங்க. அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த டைட்டன்ஸுங்க அதிகமாவே தின்றுக்குதுங்க. அண்ட் இன்னொரு மேட்டர் என்னன்னா, ஹியூமன்ஸே திங்கும் போது எப்படி எல்லாம் குக் பண்ணி தின்னாங்க அப்படின்னு வகையா வெரைட்டியா ரசிச்சு சொல்லுவாளா. அதை கேட்டுட்டு அங்க இருக்கவங்க எல்லாருமே வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிருவானுங்க. என்ன இவ சலிக்காம இப்படி சொல்றாளேன்னு. அதுதான்டா உங்களுக்கும் அவங்களுக்கும் இருந்த வித்தியாசம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் ஜான்சி ராணியாவே மாறுவா. என்னன்னா நீங்க ஹியூமன்ஸ் மேல கைய வச்சு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 டைட்டன்ஸுக்குமே பேரு வைப்பான். ஒன்னு பேரு சாணி, இன்னொருத்தன் பேரு பீனு. ஒன்னு கவலைப்படாதீங்க, உங்க 2 நான் போட்டு தள்ள போறதுல சாணி பீனு. நம்ம எல்லாருமே இனிமேட்டு பிரெண்ட்ஸுங்க. 4 மீட்டர்ல இருக்க டைட்டனோட பேரு தான் சாணி, 7 மீட்டர்ல இருக்க டைட்டன் பேரு பீனு. சரி, இப்ப பாத்தீங்கன்னா சன்லைட்ல இந்த டைட்டன்ஸ் எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக 2 டைட்டனையுமே டென்ட் போட்டு கம்ப்ளீட்டா மறைச்சிருவாங்க. ஒரு டைட்டன் பாத்தீங்கன்னா தூங்க ஆரம்பிக்கும், இன்னொன்னு மட்டும் தூங்காம அப்படியே கொட்ட முழிச்சுக்கிட்டு இருக்கும், அந்த பீனுங்கிற டைட்டன். சரி, இது எப்பதான் தூங்குதுன்னு பாப்போம்னு ஒரு 3 மணி நேரமா உட்கார்ந்து இருப்பா. அதுக்கப்புறம் தான் அது தூங்கி இருக்கும். இவ ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னன்னா, அதுங்க சாப்பிடல, தண்ணி குடிக்கல. இத்தனைக்கும் அதுகளுக்கு ஓக்கல் ஆர்கன் இருக்குது, இருந்தாலுமே அதுக்கு பிரீத் பண்ணணும்னு அவசியமே இல்ல. அதுங்களுக்கு எனர்ஜியா தேவைப்படுறது சன்லைட் மட்டும்தான். அதை மட்டும் இவங்களுக்கு கிடைக்காத மாதிரி ரொம்ப நாளைக்கு பண்ணா என்ன ஆகும், ஒருவேளை செத்துருமா. இவளுக்கு தெரிஞ்சு சாகாதுன்னு ஒரு நம்பிக்கை. என்ன ஒரு மேட்டர்னா, கடைசியா ஒரு டைட்டனை புடிச்சாங்க. என்ன புடிச்ச உடனே தெரியாதனமா அதை கொன்னுட்டாங்க. அதுவும் எப்படின்னா தலைய வெட்டி தனியா டெஸ்ட் பண்ணணும்னு பண்ணும்போது தெரியாம கழுத்துலயே ஒரு போடு, அதனால செத்து போச்சு. அதுல ஒன்னோட பேரு சிக்காச்சிரோனி, இன்னொன்னு பேரு ஆல்பர்ட். அதுங்களோட ஸ்மைலு செம கியூட்டா இருக்கும்னு வேற சொல்லுவா. நம்மால பார்த்துட்டு முழிப்பான், என்ன டைட்டனை பார்த்து கியூட்டா இருக்கும்லாம் சொல்லிட்டு இருக்கா, பைத்தியமா இருப்பாளோன்னு. ஆனா பாவம் இவங்க பண்ணதை நினைச்சு அவளையே கவலைப்பட்டு இருக்கா. மறுபடியும் அந்த மாதிரி நடக்க கூடாதுன்னு வேற ஃபீல் பண்ணுவாளா. அப்படியே சைலண்ட் ஆகி சோகமான உடனே நம்ம பைய பார்த்துட்டு சரி ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே திடீர்னு பேய் மாதிரி முன்னாடி வந்து நாங்க அதோட பாடியை டைரக்டா டச் பண்ணோம், இதுக்குன்னு அதுகளோட பாடி பெயினை டெஸ்ட் பண்றதுக்காக இப்படி சொல்லிட்டு கதறி அழுவான். வேற ஒண்ணும் இல்ல, அந்த டைட்டன்ஸுகளோட கண்ணுல குச்சியை விட்டு குத்துன்னு குத்திட்டு அதுங்க கத்துதோ இல்லையோ இவ கதறுன்னு கதறிட்டு இருப்பா. கூட இருக்கவங்க எல்லாம் அடியே நீ ஏண்டி கதறிட்டு இருக்க, கத்த வேண்டியது அந்த டைட்டனுக்கு மேல நீ கத்திட்டு இருக்க அப்படின்னா அது எப்படி என்னால கத்தாம இருக்க முடியும். பாருங்க பீன் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு. டே பீனு ஸ்டாங்காருன்னு சொல்லிட்டு போய் அந்த பீனுங்கிற டைட்டனையும் போட்டு குத்துன்னு குத்திட்டு இருப்பா. கண்ணுலயே. அட வேற ஒண்ணும் இல்ல, டைட்டன்ஸ்களுக்கு நெக்ல வெட்டுனா செத்து போயிருங்க. வேற ஏதாச்சும் வீக் ஸ்பாட் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தா. ஏன்னா இன்னும் 2-3 வீக் ஸ்பாட் கண்டுபிடிச்சாங்கன்னா அது இவங்களுக்கு தானே ஆடட் அட்வான்டேஜ். அந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணும்போது அவளுக்கு ரொம்பவுமே டிஃபிகல்ட்டா தான் இருந்துச்சு. ஒரு டைம்ல என்ன பண்ணிருப்பா, குச்சை நேர நெஞ்சில விட்டு கிண்டி இருப்பா. அப்படி கிண்டிக்கிட்டு என்னப்பா ஏதாச்சும் வழி தெரியுதா சாணி அப்படின்ட்டு பார்த்தா பீனும் சரி சாணியும் சரி பெருசா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணல. என்ன திடீர்னு
திடீர்னு இவள வந்து கவர் ட்ரை பண்ணும். இவ ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிருவா. சுத்தி இருந்தவங்க எல்லாம் பார்த்துட்டு பயந்துருவாங்க. ஆனா அவ விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருப்பா. வாவ் ஜஸ்ட் மிஸ்ன்னு. அட நாயே செத்து தொலையாதன்னு புடிச்சு வண்டியா திட்டுவாங்க. இவள கவர் ட்ரை பண்ணது அந்த சாணிங்கிற டைட்டன் தான். ஏன்னா அதுக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுன்னு தெரியல. ஜஸ்ட் இவளோட தலைய கடிக்கணும் அப்படின்ட்டு தான் வந்து கவுன்னு கவிட்டு கிடக்கும். இந்த மேட்டர் எல்லாம் சொன்ன உடனே நம்ம பையன் அப்படியே சோகமாயி, ஆமா எப்படி டைட்டன்ஸ் கூட இவ்வளவு சேர்ஃபுல்லா சுத்திட்டு இருக்கீங்க, அதான் ஜாலியா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஏன்னா அதுங்க தான் இப்ப மனித குலத்தையே கொல்லணும்னு வெறி கொண்டு சுத்திட்டு இருக்க பிரெடேட்டர்ஸ்ங்க. அதுங்களால என்ன பண்ண முடியும்னு 100 டைம்க்கு மேல இவங்க கிட்ட ப்ரூவ் பண்ணி காமிச்சிருச்சு. அப்படி இருக்கும்போது அதுங்களை பார்த்தா உங்களுக்கு கோபம் வெறின்னு எதுவும் வரலையா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுவும் கரெக்ட் தான். அவளும் அதை ஏகப்பட்ட டைம் பார்த்திருக்கான்னு வைங்களேன். அது மட்டும் இல்லாம அவ ஃப்ரெண்ட்ஸுகளையே அவ கண்ணு முன்னாடியே அதுங்க கொண்டிருக்குங்க. ஃபர்ஸ்ட் அவ சர்வே காப்ஸ்ல ஜாயின் பண்ணப்போ அந்த வேலையவே மொத்தமா வெறுத்தா. ஒரு நாள் ரியலைஸ் பண்ணா. எப்போனா ஒரு 3 மீட்டர் டைட்டனோட தலைய வெட்டி அதை கிக் பண்ணும்போது அந்த தலை பாத்தீங்கன்னா செம ஹெவியாலாம் இல்ல, லைட்டா எப்படின்னா ஒரு பலூனை உதைச்சா எந்த அளவுக்கு ஃபீல் இருக்கும் அப்படித்தான் அவளுக்கு ஃபீல் ஆச்சு. அதுங்கெல்லாம் சைஸ் தான் பாக்குறதுக்கு அந்த மாதிரி பயங்கரமா இருக்குதுங்களே தவிர மத்தபடி பாடியில ஒரு இலவுமே இல்ல. ஒரு டைம் அந்த டைட்டனோட கைய வெட்டி பார்த்திருக்கா. அதுவுமே பாத்தீங்கன்னா ஹெவியாலாம் இல்ல. அதே நேரம் நம்ம பைய டைட்டனா மாறினா பாத்தீங்களா, அப்ப வந்து அவன் டோட்டலாவே வித்தியாசமா இருந்தான். மேபி அதனால தான் டைட்டன்ஸ் எல்லாமே இவனை அட்டாக் பண்ண வந்திருக்குது போல. புதுசா ஏதோ ஒண்ணு வந்திருக்குதுன்னு பல யுகங்களா இந்த டைட்டன்ஸ் மேல வெறுப்ப வளர்த்து இது கூட சண்டை போட்டு ஜெயிக்கணும்னு தான் இவங்க படாத பாடுபட்டு இருக்காங்க. அதுகளை ஒரே ஆங்கிள் கொலை பண்ற ஒரு ஜீவன்களா மட்டும் பார்க்காம வேற ஒரு டிஃபரெண்ட் ஆங்கிள்லயும் பார்க்கணும்னு இவளுக்கு ஆசை. மேபி அது நடக்காம கூட போலாம், ஆனா நான் அதை பண்ணாம விட மாட்டேன் அப்படின்ட்டு வெறியோட சொல்லுவா. நம்ம பையன் இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஷாக் ஆயிருவான். ஏன்னா சர்வே காப்ஸ்ல ஜாயின் பண்ணதுல இருந்து அடுத்தடுத்து ஏதாச்சும் ஒரு சர்ப்ரைஸ் ஒண்ணு நடந்துகிட்டே தான் இருக்குது. ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஒவ்வொரு ஆங்கிள் வித்தியாசமா இருக்காங்க. மேபி ஒவ்வொருத்தரோட டிசைரும் வேற வேறையா இருக்கலாம். இதை வச்சு இன்னும் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவகிட்ட வேற என்னென்னலாம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டோன்னே அவளுக்கு ஷாக்கு. ஏன்னா இவ்வளவு டீடைலா யாருமே இது வரைக்கும் இவகிட்ட இப்படி எல்லாம் கேட்டது இல்ல. ஏன் இவன் கேக்குறான்னா, நாளைக்கு இவனை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறேன்னு சொன்னால அதுல பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணுன்னு. சரி நானே நிறைய விஷயத்த நீ கேட்டா பயந்துருவியன்னு ஸ்கிப் பண்ணேன். வாண்டடா வந்து கேட்கும் போது டீடைலாவே சொல்லிடுறேன், ஆனா அதுக்கு ரொம்ப டைம் ஆகுமே, பரவாயில்லையான்னு கேட்டா அதை பத்தி எல்லாம் கவலையா இல்ல நீர்வா. நாங்க ஃபர்ஸ்ட் டைட்டனை புடிச்சப்போன்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பா பாருங்க, அப்படியே விடிஞ்சிரும். நைட்டு பூரா உட்காந்து பேசியிருக்காங்க. காலையில அவ என்ன சொல்லி தெரியுமா முடிப்பா. அவ்வளவு எக்ஸ்பெரிமெண்ட்ஸா பண்ணியுமே ஒன்னுத்தையும் புதுசா கண்டுபிடிக்க முடியல. உனக்கு இப்ப எல்லாம் புரியுதாப்பா அப்படின்னு அவன் சொல்லும் போது அவன் மூஞ்சா காட்டுவாங்க. பேய் அடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருப்பான். இப்படி அவங்க உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒருத்தன் அரக்க பறக்க ஓடி வந்து, ஸ்குவாட் லீடர் ஹாஞ்சி ஜோய், நம்ம புடிச்சு வச்சிருந்த 2 டைட்டன்ஸையும் எவனோ ஒருத்தன் மர்கையா சாலா பண்ணிட்டான். உடனே வாங்க உடனே அரக்க பறக்க அடிச்சு பறந்து போவாங்க. போய் பார்த்தா சாணியும் பீனும் காத்தோட காத்த கரைஞ்சுகிட்டு இருப்பாங்க. அவ கத்துன்னு கத்தி கதறிட்டு இருப்பா. ஏன்னா அதுல ரொம்ப வேல்யூபிளான ஒரு டெஸ்ட் சப்ஜெக்ட்ஸா வச்சிருந்தா. கடைசியில பார்த்தா இப்படி ஆயிருச்சு. யாரு பார்த்த வேலைன்னு தெரியல, பட் ஏதோ ஒரு சோல்ஜர் தான் பண்ணிருக்காங்கன்னு மட்டும் தெளிவா தெரியுது. இல்ல இன்னொரு மேட்டர் என்னன்னா, அட் அ டைம்ல 2த்தையும் கொண்டிருக்காங்க. வாட்ச்மேன் நோட்டீஸ் பண்ண போது இயர்ஸ் யூஸ் பண்ணி தான் இதை காலி பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த கூட்டத்துக்குள்ளேயே கருப்பாடு ஒண்ணு இருக்குது. ஜோயிக்கெல்லாம் பைத்தியமே பிடிச்சிருச்சு. காட்டுத்தரமா கத்தி அந்த ஆளு அழுதுட்டு இருப்பா. நம்மால பார்த்துட்டு இப்படி எல்லாம் ஆயிருக்க கூடாதும்பானா லெவி ஒண்ணு. இதெல்லாம் இனிமேட்டு மிலிட்டரி போலீஸோட பஞ்சாயத்து, நமக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லன்ட்டு அவன் பாட்டுக்கு போயிருவான். அப்போ எர்வின் எரன்ட்ட வந்து, உனக்கு இப்ப தெரியுதா நம்ம எனிமி யாரு என்னன்னு அப்படின்னு உடனே பையன் ஷாக் ஆயிருவான். அதுக்கப்புறம் சாரிப்பா உங்ககிட்ட தெரியாம இருந்த வார்த்தையை கேட்டுட்டேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பிடுவான். அதாவது நம்ம கூட தான் நம்ம எதிரி இருக்கான்னு இன்டைரக்டா சொல்லிட்டு போறான். பையன் பாத்தீங்கன்னா பேன்னு முழிப்பான். அப்படின்னா என்ன பிரச்சனை, இதுக்கப்புறம் தான் விஸ்வரூபம் எடுத்து வெடிக்க போகுது. அது என்ன மாதிரி பஞ்சாயத்தா கிளம்ப போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.